வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மியில் வந்து சம் போஸ்ட்டுக்கு வந்து ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் www.indianarmy.nic.in அப்படிங்கிற அவங்களோட ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அவங்களோட ஹோம் பேஜ். ஓகேங்களா? நான் வந்து லேப்டாப்பில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட இதுலேயோ லேப்டாப்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதில் வந்து வாட்ஸ் நியூஸ் அப்படின்னு போகிறதுல வந்து நீங்கள் வந்து பாருங்கள். நான் மோருங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அதில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எனக்கு காமிக்கும். நீங்களும் அதே மாதிரி பண்ணி பார்க்குறேன்னா பார்க்கலாம், இல்லைனா அது வந்து போய்கிட்டே இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஏடி HQ to SICG TRG சென்டர் அப்படின்னு போட்டு கோவாவில் வந்து போட்டிருக்கு. 3 ஜூலை 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PDF ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் தான் வந்து ஆன்லைன் இது வந்து அப்ளிகேஷனும் இருக்குது, ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து டவுன்லோடு பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ பாருங்கள், அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குன்னு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கோவா சொன்னால அது இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் C போஸ்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய போஸ்ட் இருக்குது, அது என்ன எப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சிவிலியன் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 2 இருக்குது. SCயில் 1, OBCயில் 1 இருக்குது. ஓகேங்களா? ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இருக்குது. இதில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது டோட்டல். அது வந்து OBCயில் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த சிவிலியன் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு உங்களுக்கு வந்து சேலரி தர்றாங்க அப்படின்னா, பே லெவல் வந்து 5ல் 29,200லேருந்து 92,300 வரையும் தர்றாங்க. ஓகேங்களா? ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2வில் பார்த்தீங்கன்னா லெவல் 4 தர்றாங்க. அதில் வந்து 25,500லேருந்து 81,100 வரையும் உங்களுக்கு தர்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LDC லோவர் டிவிஷன் கிளர்க்கு. இதில் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து சேலரினா லெவல் 2 தர்றாங்க. 19,900லேருந்து 63,200. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. URல 6, SCயில் 3, STயில் 1, OBCயில் 4, EWSல 2 இருக்குது. ESMனா எக்ஸ் சர்வீஸ்மேன், அதில் வந்து 1 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3. இதில் பார்த்தீங்கன்னா பே லெவல் 2 தர்றாங்க. ஓகேங்களா? அதில் 19,900லேருந்து 63,200 வரை இருக்குது. இது நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 1 தான் இருக்குது. 1 வந்து அந்த போஸ்ட் வந்து URல இருக்குது. ஓகேங்களா? சிவிலியன் மோட்டார் டிரைவ் ஆர்டினரி கிரேட் தர்றாங்க அப்படிங்கிறப்போ ஒரு போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேமெட்ரிக் வந்து பே லெவல் 2வில் வந்து தர்றாங்க. உங்களுக்கு 19,900லேருந்து 63,200. இதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. URல 6, SCயில் 1, OBCயில் 3, EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 1, எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து 1 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது, அது வந்து URல தான் இருக்குது. எவ்வளோ சேலரி தர்றாங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000லேருந்து 56,900 வரையும் தர்றாங்க. இது வந்து லெவல் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து MTS அதே தான், மெசஞ்சருங்கிற மாதிரி அதுக்கு ஒரு போஸ்ட்டு. இதுக்கு வந்து இதுவும் வந்து பே லெவல் 1 தான், 18,000லேருந்து 56,900. இதில் வந்து 7 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? URல 1, SCயில் 1, OBCயில் 3, EWSல 2 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெட்டிக்யூ மேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு. அதில் வந்து பே லெவல் வந்து 1, 18,000லேருந்து 56,900 வரையும் தர்றாங்க. அதில் வந்து டோட்டல் வந்து 5 போஸ்ட் இருக்குது. URக்கு 2 போஸ்ட்டும், OBCக்கு 2 போஸ்ட்டும், EWSக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கோவாவில் தான் இந்த போஸ்ட். உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? சிவிலியன் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் CTI அப்படின்னு சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னா BSc இது ஃபிசிக்ஸ் அண்டு மேத்ஸ் அது முடிச்சிருக்கணும். ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு இல்லைனா யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து
முடிச்சிருக்கணும். வித் ப்ரீவியஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, இதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, 12th இல்லைனா 12th ஈக்குவலண்டாக முடிச்சிருக்கணும். ஸ்கில் டெஸ்ட் நார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் வந்து 10 மினிட்ஸில் 80 வேர்ட் பர் மினிட் அது டைப் பண்ண தெரியணும் உங்களுக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் வந்து இங்கிலீஷு, 65 மினிட்ஸில் வந்து ஹிந்தி ஆன் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எல்டிசி பார்த்தீங்கன்னா, எல்டிசி வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு வந்து கம்ப்யூட்டரில் வந்து 35 வேர்ட் பர் மினிட் இந்த இங்கிலீஷில் இருக்கணும். ஆர் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 30 வேர்ட் பர் மினிட் வந்து ஹிந்தி. ஓகேங்களா, கம்ப்யூட்டரில் இந்த இது இருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3. ஓகேங்களா, டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 இதில் வந்து 10th முடிச்சிருக்கணும். இதில் வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் இன் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப், டிராஃப்ட்ஸ்மேனில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிராயிங், மேப்பு டிராயிங் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிவிலியன் மோட்டார் டிரைவ் ஆர்டினரி கிரேடு, இதில் வந்து மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸு வச்சுருக்கணும் நீங்கள், ஹெவி வெஹிக்கிள் டிரைவன்ஸ் இதுவும். அப்புறம் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் டிரைவ் லைசன்ஸும் 10th முடிச்சிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி வெஹிக்கிளுக்கு இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எம்டிஎஸ் சவுக்கர், அதுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். மஸ்ட் பி கன்வர்சன் வித் தி டியூட்டி ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ரேடு, அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்டிஎஸ் மெசஞ்சர் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் வந்து இந்த எம்டிஎஸ் மெசஞ்சரில் வந்து 1 இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபெட்டிக் மேன் அப்படிங்கிறது வந்து 10th முடிச்சிருக்கணும். இதுலேயும் வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரையும் இருக்குது. 18லேருந்து 27 வயசு வந்து எதுக்குன்னா சிவில் மோட்டார் டிரைவ் அப்படிங்கிற ஆர்டினரி கிரேட் அந்த போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுங்களுக்குலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் எப்படி, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் டயர் 1 ரிட்டன் டெஸ்ட் அண்டு டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் ஷார்ட் ஹேண்ட் அண்டு டைப்பிங் டெஸ்ட். ஓகேங்களா, இது இருக்குது. அதில் டயர் 1 டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 120 கொஸ்டின் வருது. 120 மினிட்ஸ் 2 ஹவர்ஸ் எக்ஸாமு. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷும் ஹிந்திலையும் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இருக்குது. அதில் வந்து பார்ட் 1ல் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் 50 கொஸ்டின் 50 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 கொஸ்டின் 50 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு கம்பரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க். ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டயர் 2வில் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பரு, ஷார்ட் ஹேண்டு, டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து 100 மார்க் இருக்குது. ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஹேண்டு டைப்பிங் அதுவும் கொடுத்துருக்காங்க இங்கே சிலபஸ். ஓகேங்களா, பார்த்துங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சிவில் டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு வந்து டயர் 1 ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாமு. கொஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இருக்குது. பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் 50 கொஸ்டின். பார்ட் 2வில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின். பார்ட் 3யில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு கம்பரேஷன் அது வந்து 100. ஓகேங்களா, இதுலேயும் வந்து மைனஸ் மார்க் வந்து இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து 1/4 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பிங் பேப்பர் அண்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ அப்டைன் தி குவாலிஃபையிங் மார்க் இன் ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் மே பி ப்ரிஸ்கிரைப்டு பை தி கமாண்டன்ட் கால்டு ஃபார் ஸ்டேஜ் 2 எக்ஸாம். ஓகேங்களா, யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து 100 மார்க் இருக்குது. அது என்ன ப்ரொசீஜருங்க இங்கே இருக்குது பார்த்துக்குங்க. புரியலன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், வேணா வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க் அவங்களுக்கு வந்து டயர் 1 ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து 75 மினிட்ஸ் எக்ஸாமு. ஓகேங்களா. அது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இருக்குது. பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் 25 கொஸ்டின், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 25 கொஸ்டின், குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின். ஓகேங்களா. டோட்டல் வந்து 200 மார்க்கு. இதில் வந்து மைனஸ் மார்க் இருக்குது. மைனஸ் மார்க் வந்து 0.5 ஆஃப் அரை மார்க் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா. ஓகேங்களா. அதான் சொல்கிறாங்க. கொஸ்டின் இது வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். ஓகேங்களா. டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 2 டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து எப்படி இது பண்ணுவாங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 சிவிலியன் மோட்டார் டிரைவ் ஆர்டினரி கிரேடு எம்டிஎஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா தி செலெக்ஷன் ஆஃப் தி கேண்டிடேட் வில் பி பேஸ்ட் ஆன் தி டயர் 1 ரிட்டன் டெஸ்ட் அண்ட் டயர் 2 ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. டயர் 1ல் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அதில் வந்து 90 மினிட்ஸ் 90 நிமிஷம் வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். எத்தனை பார்ட்டாக இருக்குதுன்னா 4 பார்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் 25 கொஸ்டின், பார்ட் 2ல் வந்து நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், பார்ட் 3ல் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் 25 கொஸ்டின், பார்ட் 4ல் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின். ஓகேங்களா. டோட்டல் வந்து 100 மார்க்குக்கு. இது வந்து இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25% மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து மைனஸ் மார்க் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினீங்கன்னா. டயர் 2 ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா. அது இருக்குது. ஓகே. இது கீழேயே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா. இதுதான் எக்ஸாம் சிலபஸ். இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து இதை மாதிரி டைப் பண்ணி அனுப்புகிறனாலும் அனுப்பலாம். இல்லை நீங்கள் இதே பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புகிறனாலும் அனுப்பலாம். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க. இல்லைனா நீங்கள் வந்து www.indianarmy.nic.inங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு இங்கே கொடுத்துருங்க. www.indianarmy.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. பாய்.